இன்றைக்கி வந்து நம்ம டேஸ்ட்டாக ப்ரானும் முருங்கைக்காயும் போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம வந்து இடியப்பத்துக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ப்ரான் முருங்கைக்காயும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது வாங்க அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ப்ரான் முருங்கைக்காயும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு எல்லாம். இதில் வந்து நம்ம இதுக்கு இதை போட்டுருவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெயிலேயே வந்து தக்காளியும் மிளகாயும் நல்லா வதங்கிக்கிறட்டும். வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு. உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு தேங்காய். இதில் வந்து நல்லா நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடும். நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். இந்த இதுலேயே நம்ம முருங்கைக்காய் போட்டுக்குவோம். ப்ரான் போட்டுக்குவோம். நல்லா ப்ரான் வந்து இதில் நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் முருங்கைக்காயும் ப்ரானும் சீக்கிரம் வெந்துடும். இந்த வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடுவோம். அதில் இது குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ இந்த கிரேவியை மட்டும் நீங்கள் கூட அரைச்சிக்கிறணும். இதில் நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பரட்டிட வேண்டியதுதான். உங்களுக்கு குழம்பு வந்து எவ்வளோ நிறையா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்குவோம். நான் அந்த தேங்காய் அரைச்ச இதுலேயே கொஞ்சம் தண்ணியை நான் ஊற்றிடுறேன். இதில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய்க்கு நாங்கள் வந்து விரால்னு சொல்லுவோம். இந்த விராலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். கூடால திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கொதிக்குது. இந்த முருங்கைக்காய் வெந்த உடனே அந்த வாசனை சூப்பராக இருக்குது. ப்ரானும் குழம்பு நல்லா வந்து இதாகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். பாருங்க முருங்கைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ப்ரான் உடனே போட்ட உடனேயே வந்து ப்ரான் வந்து வெந்துடும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இதை மூடி வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போது ப்ரான் குழம்பு சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள் முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. ப்ரானும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். நீங்கள் இவ்வளோ அளவுக்கு கெட்டியாக வச்சாலும் சரி, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டாலும் போதும். இது கரெக்டான இந்த அளவுக்கு வச்சா தான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடா கரெக்டாக இருக்கும். இது சாதத்துக்கு இடியப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரானும் முருங்கைக்காயும் போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சாச்சு. அது வந்து நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.